நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. கொடைகள் பெறுவது தகும் வழியா, கொடைகள் பெறுவது தகும் வழியா. குறையினை போகும் வழியா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கடவுளை அன்பு செய்வதுதான் இந்த உலகத்தில் மிக மிக உயர்ந்தது. திருச்சட்டமும் அதையே வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் என்னை போல் இருக்கிற, எனக்கு அடுத்து இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளை நேசிப்பதும் இறைவனுக்கு விருப்பமானதாக இருக்கிறது. இந்த ஒரு நாளிலே கடவுளை மறந்த தருணங்களை, மறுத்த தருணங்களை எண்ணி பார்ப்போம். இயற்கையை, நம்மோடு இணைந்து வாழுகிற சக மனிதனை, மனுஷியை ஏற்க மறந்த தருணங்களை எண்ணி பார்ப்போம். அவைகளுக்காக மன வருத்தப்படுவோம். அர்த்தமுள்ள வகையிலே கலந்து கொள்ள தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய தவறுகள், குற்றம், குறைகளை எண்ணி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் தவறுகள், குற்றம், குறைகளை மன்னித்து நமக்கு முடிவில்லாத வாழ்வு வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 8 முதல் 15 வரை. அன்பிற்குரியவர்களே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உன் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28 முதல் 34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு
நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளை அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தம்மிடம் அன்பு கொள்வது போல் அடுத்தவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மார்க்கு நற்செய்தியாளரை பொதுவாகவே பார்த்தோம்னா இயேசுவினுடைய பிறப்பை குறித்து எதுவுமே பேச மாட்டார். அவர் இயேசுவினுடைய பணிகள் எவ்வாறு இருந்தது, அவர் மக்களிடையே எப்படிப்பட்ட செய்திகளை பறைசாற்றினார், அப்படியே அங்கிருந்து கல்வாரி பலியோடு கூட அவர் நிறைவு செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு பகுதியாக இந்த மார்க்கு நற்செய்தியாளர் மறுபடியும் இறைமகன் எந்த அளவுக்கு தன்னுடைய பணிவாழ்வில் இருந்தார், மற்றவர்களை எப்படி அணைத்து கொண்டார், எப்படி அரவணைத்து செயல்படுத்தினார் என்பதை அவர் மீண்டும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், சதிசேயர் இவரை அணுகி, ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போகிறார், அவர் 7 திருமணம் செய்து கொள்கிறார், யாருக்கு அவர் மனைவியாக இருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது இயேசு மிக அற்புதமாக பதில் சொல்வார். காரணம், இந்த சதிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவது கிடையாது. ஆனால் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற பொழுது, உயிர்த்த பிறகு இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இவர் உயிர்த்தெழுதலை நம்புறாருன்னு சொல்லுவாங்க, இல்லை நம்பலை அப்படிங்கிறது சொல்லப்படும். ஆனால் அவர் சொல்கிற பதில் அவருக்கும் சரியானதாக இருக்கும், எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி தொடர்ந்து இப்போ இந்த வாரம் முழுவதும் வருகிற நற்செய்தி பகுதிகளை பார்க்கிற பொழுது இயேசுவுக்கும் சதுசேயர்களுக்கும், இயேசுவுக்கும் மக்களுக்கும், இயேசுவுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இடையே ஒரு விவாதம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் என்ன அப்படின்னா, எல்லா மனிதரும் தங்களுக்கு தெரிந்த அந்த கருத்துக்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, நான் உன்னை விட எனக்கு இது தெரியும், உன்னை விட நான் இதில் சிறந்தவன் பெரியவன் அப்படிங்கிற செய்தியை தான் நான் எப்பொழுதுமே நிரூபிக்க விரும்புகிறோம். அதுதான் பொதுவாகவே நம்முடைய உரையாடலில் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டே இருக்கும். நண்பர்கள் பேசினாலும் சரி, இல்லை நாம் பணிபுரிகின்ற இடங்களில் ஏதோ ஒரு பொருளை குறித்து விவாதம் செய்தாலும் சரி, இது இப்படி அப்படிங்கிற ஒரு விவாதம் தான் நடந்து கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, அந்த வகையில் இன்னைக்கு இந்த மறைநூல் அறிஞன் மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது. இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருப்பதை கண்டு அவரை அணுகி வந்து, அப்போ
2 வகையான கேள்விகளை நாம் எழுப்புவோம். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாணவன் ஆசிரியரிடம் எழுப்புகின்ற கேள்வி. இன்னொரு கேள்வி எப்படிப்பட்டது அப்படின்னா, எனக்கு தெரிந்திருக்கிற செய்தி உனக்கு தெரியுமா? ஏறக்குறைய அது அப்படியே உள்டாவா ஒரு ஆசிரியர் மாணவனிடம் கேட்கிற கேள்வி. ஆனால் அங்கே ஆசிரியர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் கேட்கிறார், என்னுடைய மாணவனுக்கு இதுக்கான பதில் தெரியலை, அதனால் சொல்லிக் கொடுக்க எனக்கு கடமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட அந்த கேள்வியை எழுப்புவார். ஆனால் இங்கு பார்க்கிற பொழுது அது அப்படி அல்ல. எனக்கு இதெல்லாம் தெரியும் என்கிற அந்த மம்மதையை, அந்த ஒரு கர்வத்தை மற்றவர்களுக்கு முன்னாடி நிரூபிப்பதற்காக, தன்னை எனக்கு இதெல்லாம் தெரியும் அறியும் என்பதை உணர்த்துவதற்காக. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தர்க்கத்தை இன்னைக்கு இந்த மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் தொடங்குகிறார். சரி, கட்டளையில் ரொம்ப பெரியது எது? இதுதான் கேட்கப்படுகிற கேள்வி. உடனே இயேசு மிக பொறுமையாக நிதானமாக அவருக்கு தெளிவான அந்த பதிலை கொடுக்கிறார். நீ முதல்ல கடவுளை அன்பு செய்யணும், அடுத்தது உன்னோடு இருக்கிற உன்னுடைய சக மனிதனை அன்பு செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறார். உடனே அவனும், நன்று போதகரே, கடவுள் ஒருவரை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னதோட அப்படியே சேர்த்து வச்சு அப்படி உறுதிப்படுத்துவதாக சொல்லுகிற பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து அவனை பாராட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு மனநிலை தான் அவரை நாம் ஞானி அப்படின்னு சொல்ல முடிகிறது. அதாவது எனக்கு ஒன்று தெரியும் என்கிற பொழுது நான் அறிவாளியாக இருக்கிறேன். ஆனால் எந்த நேரத்தில் எப்படி பேசுவோம், எப்படி பேசுகிறேன் என்பதுதான் என்னை ஞானியாக மாற்றுகிறது. இந்த உலகத்தில் நிறைய அறிவாளிகள் இருக்கிறார்கள், ஆனால் மிக மிக குறைவான பேரே இங்கே ஞானிகளாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மறைநூல் அறிஞன் என்பவன் அவன் அறிவாளி. அவன் எல்லா சட்டங்களையும் சடங்குகளையும் எல்லா நுட்பங்களையும் அவன் தெரிந்து வைத்திருக்கிறான், அறிந்து வைத்திருக்கிறான், அறிஞராக இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடம் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில்தான் இயேசு இங்கே ஞானியாக மாறிவிடுகிறார். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பார்க்குறோம். பல நேரங்களில் எனக்கு ஒரு செய்தி தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் அறிவாளியாக பல நேரங்களில் நான் நிரூபித்து கொண்டே இருக்கிறேன். கணவன் மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இடையேயான உறவு நிலையிலாக இருக்கட்டும், இன்னும் நம்முடைய நண்பர்களுக்கு இடையே நடைபெறுகிற விவாதங்களில் இருக்கட்டும், நாம் எப்பொழுது பார்த்தாலும் நான் அறிவாளி அறிவாளி அப்படின்னு நிரூபிக்க முயற்சி செய்து கடைசியில் அது சண்டையாக சச்சரவாக முடிகிற ஒரு மனநிலையை பார்க்கிறோம். அப்போ நான் அறிவாளி என்கிற அந்த மனநிலையை கடந்து இங்கே என்னுடைய மகனுக்கு என்ன தேவை, என்னுடைய மகளுக்கு என்ன தேவை, என்னுடைய மனைவிக்கு என்ன தேவை, என்னுடைய கணவனுக்கு என்ன தேவை என்பதை யார் புரிந்து தெரிந்து பேசுகிறார்களோ அவர்கள் ஞானிகளாக இருக்கிறார்கள். அப்போ எனக்கு ஒரு கருத்து தெரியும் என்பதனால எல்லா இடத்திலும் நான் பேசுகிற பொழுது அது அங்கே அந்த உறவுக்கு ஒரு நிறைவை கொடுக்க முடியாது. மாறாக இயேசு அந்த மறைநூல் அறிஞர் தெரிந்திருந்த பொழுதும் அறிந்திருந்த பொழுதும் அவர் சொல்லுகின்ற அந்த கூற்றை ஏற்றுக்கொண்டு அங்கே அவர் ஒரு ஞானியாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். மற்றவருடைய பதிலை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக எல்லோராலும் இங்கே முடிவதில்லை. அவனை விட எனக்கு இது தெரியும், அவளை விட எனக்கு இது தெரியும் என்கிற நமக்குள் ஏற்படுகிற அந்த கர்வ கருத்தியல் முரண்பாடு தான் நிறைய நேரத்தில் தர்க்கமாக மாறி அது ஒரு சண்டையாக போய் நிற்கிறது. இன்னும் ரொம்ப சொல்லுவாங்க, அதாவது நம்ம கோபப்படுகிற பொழுது ரொம்ப சத்தம் போட்டு பேசுவோம். காரணம் என்ன அப்படின்னா, அவர் உள்ளத்து அளவில் உறவளவில் என்னிடமிருந்து தூரமாகி போகிறார். தூரமாகி போய் நிற்பவங்கள்கிட்ட நாம் கத்தி தான் பேசணும், அதனால தான் சத்தம் போட்டு பேசுகிறோம். ஆனால் புரிந்து கொள்கிற பொழுது அவங்க தூரமாக இருந்தாலும் நம்முடைய கைகளை உயர்த்தினாலே போதும், அவர்கள் நம்மை
தெரிந்து கொள்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள், உணர்ந்து கொள்கிறார்கள். அப்போது அங்கே உள்ளங்கள் உறவாடுகிற பொழுது மொழி தேவையில்லை, அங்கே சப்தம் தேவையில்லை. அதனால் நான் எப்படி என்னுடைய நண்பனோடு, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு, என்னுடைய குழந்தைகளோடு எனக்கு தெரிந்து நான் புரிந்து வைத்திருக்கிற அந்த அறிவை பகிர்ந்து கொள்கிறேன் என்பதுதான் இங்கே மிக மிக முக்கியமானது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு சொன்னது அந்த பதில் ரொம்ப பெரிய பதிலெல்லாம் கிடையாது. உலகத்தில் எது முதன்மையான கட்டளை? கடவுளை அன்பு செய்ய வேண்டும், மனிதனை அன்பு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். மிக எளிமையான பதில். இது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதை மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது அவர் எப்படி அதை ஏற்றுக்கொண்டார், அவனை பாராட்டினார் என்பதில்தான் அவர் கடவுளாகவும் இவன் சாதாரண மனிதனாகவும் இருக்கிறான் என்பது இங்கே தெளிவாகிறது. ஆம் பிரியமானவர்களே, அழகான குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அற்புதமான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களிலே நாம் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னோடு பேசுகிற சக மனிதனுடைய அந்த உரையாடலிலே நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறேன், பகிர்ந்து கொள்கிறேன் என்பதுதான் என்னை ஞானியாகவும் அறிவாளியாகவும் அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆம், இந்த உலகத்தில் ஏராளமான அறிவாளிகள் இருக்கிறார்கள். ஆனால் யாரிடம் எப்படி எவ்வாறு பேச வேண்டும், பழக வேண்டும் என்பதில்தான் நம்முடைய ஞானம் அடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானத்தை உணர்ந்து வாழ்கிறவர்களாக வாழ இந்த திருப்பலியின் வழியாக வரம் கேட்போம், அருள் கேட்போம். அதுதான் எல்லாவற்றிலும் சிறந்த அன்பாக அமையும். வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள், என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள், தந்தாய் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வோடு எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலக மக்களின் பாவங்களை போக்குகிறவர். நம்பிக்கை தரும் இந்த நற்கருணை விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே,
தாவீதின் குலமலரே, இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.